ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே. கூறிவிடு. அப்போதுதான் இங்கு நடந்த இந்த பயங்கர சம்பவம் எப்படி நடந்தது என்று தெரிய வரும். எவரேனும் உதவி செய்திருந்தால்தான் இவ்வாறெல்லாம் நடக்க முடியும். ஏனென்றால் நீ ஒரு பாலகன். இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை நீ தனியாக தூக்கி செல்லும் அளவிற்கு உன்னிடம் எந்த அபூர்வ சக்தியும் கிடையாது. இந்த பாலகனிடம் அனைத்து தேவகணங்களும் அளித்த அநேக விசேஷ சக்திகள் இருக்கின்றன. என் மகனால் இந்த தாய்மை பெருமையும் மேன்மையும் அடைகின்றது. நீ என்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்து என்னை தன்யனாக்கி விட்டார். நான் செய்த காரியம் வெட்கக்கேடானது. சிறிதும் யோசிக்காமல் செய்த இந்த செயலா இந்த ஆச்சாரியாருக்கு சிக்ஷை அளிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால் இன்றிலிருந்து நான் ஆச்சாரியார் என்ற பதவியை இழந்து விட்டேன். ரிஷி முனிவரே, அவ்வாறு கூறாதீர்கள், அவ்வாறு கூறாதீர்கள். மகாராஜா கேசரி, இல்லை, வேறு வழியே இல்லை. இதுதான் எனக்கான தண்டனை. இதுதான் என்னுடைய பிராயச்சித்தம். இதை தவிர ரிஷிமுனியே, 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 என்னை மன்னித்து விடுங்கள். ரிஷிமுனியே, நீங்கள் அளித்த சாபத்தை மாற்றவோ அல்லது இல்லை என்று ஆக்கவோ எந்த ஒரு வழியுமே கிடையாதா? எந்த ஒரு விதியுமே கிடையாதா? எந்த ஒரு கிரியையும் கிடையாதா? அதை செய்து மாருதிக்கு நீங்கள் அளித்த சாபத்திலிருந்து முக்தி பெறலாமே. சற்று யோசியுங்கள் ரிஷிமுனியே, சற்று யோசியுங்கள். அண்ணா, ராமன் அண்ணா, ராமன் அண்ணா. என்ன ஆயிற்று பரதா, கூறு. நாங்கள் அனைவரும் இப்பொழுது வெளியில் அம்பு விடுவதை பார்த்தோம். அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆமாம் அண்ணா, நாங்கள் இதுவரை இந்த வகையான அம்பை பார்த்ததே கிடையாது. நீங்களும் வாருங்கள் அண்ணா, நாம் சென்று அதை பார்க்கலாம். வாருங்கள். ரிஷிமுனியே, ஏதாவது வழியை யோசித்தீர்களா? ஒருவேளை அந்த சாபத்தை பலமற்றதாக்க வழி இருக்கிறதா என்று யோசிக்கிறேன். ஆனால் என்னுடைய துர்பாக்கிய நிலையினால் மாருதியை நான் முக்தி செய்ய முடியாமல் இருக்கிறேன். உதவி செய்ய இயலாத நிலையில் பலமற்று போய் இருக்கிறேன். அதற்கான காரணம் என்னவென்றால், நான் மாருதிக்கு சாபமிட்ட போது இருந்த மனநிலைமையானது மிகவும் கடுமையாக இருந்தது. அதனால் அதை பலமற்றதாக்க முடியவில்லை.
பானத்தில் 7 வித அம்புகள் இருக்கின்றன என்று கூறினார்கள். ஓ, 7 வித அம்புகளா? ஆமாண்ணா, லட்சுமணன் சரியாகத்தான் கூறுகிறான். ஆனால் இதன் பானங்கள் எங்கு இருக்கின்றன? இங்கு காணவில்லையே. பிரபு, நான் என் தவ பலத்தை உபயோகித்து நான் ஆத்திரத்தில் செய்த அந்த தவறுக்காக பிராயச்சித்தம் செய்யப் போகிறேன். இப்போது நான் சங்கல்பம் செய்கிறேன். இனி வருங்காலத்தில் நான் என்னுடைய விவேகத்தின் மீது முழு கட்டுப்பாட்டுடன் இருப்பேன். ஆதவ பெருமாளை போற்றி. ஒளி தருகின்றயம் நாயகனே, உலகை காக்கும் பகவனே, கண்முன்னே நீ வருக, பக்தியுடன் நான் வேண்டுகிறேன். நீயே இங்கு தேவர்களின் சக்தி, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. என்னுடைய தவம், ஆராதனை மற்றும் கிரியையை வைத்து என்னால் ஒன்று நிச்சயம் கூற முடியும். மாருதிக்கு எப்போதெல்லாம் தன் சக்திகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ, அதைத் தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்டால், அந்த நிலைமையில் மாருதிக்கு நினைவுபடுத்தினால் அவனுக்கு சக்திகளைப் பற்றி நினைவிற்கு வரும். நல்லதுதான் ஆச்சாரியாரே. எனக்கு அதை நினைவுபடுத்தினால் திரும்ப நினைவு வரும் என்றால் அதுவும் நல்லதுதானே. பிறகு ஏன் கவலை கொள்கிறீர்கள்? இதிலும் கூட இறைவனின் நிச்சயம் ஏதாவது இருக்கும். நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதேனும் நல்ல விஷயம் மறைந்திருக்கும். பிரபு, ஹனுமான், திருணபந்துவின் சாபத்தால் உன்னுடைய தாய் தந்தையரின் நிலைமை அது எனக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. உனக்கென வந்த சாபத்தால் அவர்களின் மனதில் என்ன இருந்திருக்கும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டனர். இருந்தாலும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது விதிக்கு அனுகூலமாகவும் விதி வழியாகவும் தான் நடக்கிறது. அதாவது நீ உன்னை சிறுமைப்படுத்தி நினைக்காதே. திருணபந்துவின் சாபத்துடன் உனது வருங்கால நிகழ்ச்சி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்து விஷயங்களிலும் முதன்மையானது உன்னுடைய சிற்றைதான் ஹனுமான். பிரபு, எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முட்டாள்தான். ஆனால் நீங்கள் அந்தர்யாமி ஆயிற்றே பிரபு. ஹனுமான், சில நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்காக வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் உசிதமற்றதாக தோன்றுவது சகஜம்தான். இதற்காக நீ குழம்பி போய்விடக் கூடாது.
ஏனென்றால் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இப்போது உனக்கு சக்தி இல்லாதது ஒரு விஷயமே இல்லை அனுமான். இனி வருங்காலத்தில் இந்த விஷயமே நீ இன்னும் பல சக்திகளை பெற வழிவகுத்து கொடுக்கும். எனக்கு சக்திகளை பற்றிய கவலை இல்லை. உங்கள் காலடியில் எனக்கு ஒரு இடம் தேவை. அனுமதி அளியுங்கள் பிரபு. உங்களால் முடிந்தால் மனதார என்னை மன்னித்து விடுங்கள். நான் உனக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறேன். இப்போது நான் வருங்காலத்தை பற்றியும் கூறுகிறேன். உங்களுடைய இந்த மைந்தன் உங்களது பெயரை நிச்சயம் உயர்த்தி காட்டுவான். அதோடு இவனது பெயரால் நீங்கள் உலகில் சிறந்து விளங்குவீர்கள். இந்த பாலகனை பற்றிய விஷயத்தில் விசேஷம் உள்ளது. இவனை ஒரு ஆச்சாரியரிடம் அனுப்பி வையுங்கள். அவர் இவனுடைய வேகத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். இவனுக்கு ஞானம் அளிப்பதற்கு அவருக்கு உண்மையான அதிகாரம் இருக்க வேண்டும். இனி இவனுக்கு ஞானம் அளிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. தயவு செய்து கண்ணீர் சிந்தாதீர்கள் அம்மா. கண்ணீரை வீணாக்காதீர்கள். வாருங்கள், வாருங்கள், செல்லலாம். நாம் அஞ்சனை பிரதேசத்திற்கு செல்லலாம். அந்த ஒளி நின்று விட்டது. இனி நீங்கள் கண்ணை திறக்கலாம். அண்ணா, நாங்கள் இந்த தனுசை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். இதுதான் அந்த அற்புத தனுசு.
7 வழி தனுசு. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாமா அண்ணா? அண்ணா, இந்த 7 வழி தனுசு என்றால் என்ன? இதன் விசேஷம் என்னவென்றால் இதில் 7 வித சப்தங்கள் உருவாகி குறி தவறாமல் காரியத்தை முடிக்கக்கூடிய சக்தி உள்ளது. அதனால்தான் இதற்கு 7 வழி தனுசு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை எனக்கு தந்தைதான் கூறினார்கள். ஆனால் இந்த 7 வழி தனுசை உபயோகிக்கும் போது மனம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியது அவசியமாகும். அப்படி என்றால் என்ன? அனைத்து சப்தங்களையும் விலக்கிவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருளை லட்சியம் வைத்து அந்த இலக்கை நோக்கி இந்த அம்பை எய்தினால் இந்த அம்பு நிச்சயம் லட்சியத்தை அடைந்தே தீரும். காரணம், மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம்தான். சரியான பார்வையுடன் லட்சியம் இருக்க வேண்டியது அவசியம், மிகவும் அவசியம். அப்படியானால் நாம் இந்த தனுசை எய்தி சிறிது சோதனை செய்து பார்க்கலாமா அண்ணா? ஏனென்றால் இந்த பானத்தை இதுவரை பார்த்ததும் கிடையாது, இதை பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது. இதை சோதனை செய்து பார்த்து என்ன செய்கிறது என்று பார்த்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? வாருங்கள் அண்ணா, இதை செலுத்தி பார்க்கலாம். ஆனால் இந்த பானத்தை சோதனை செய்ய இதை ஆகாயத்தை நோக்கிதான் செலுத்த வேண்டும். அப்போதுதான் நம்மால் சப்தத்தையும் சரியான திசையையும் பார்க்க முடியும். வாருங்கள். நீங்கள் அனைவரும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஜாம்பவான் அவர்களே, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நீங்களாவது கூறுங்கள். அஞ்சனை, குருகுலத்திலிருந்து சிற்றை முடியாமலேயே இவரை அங்கிருந்து அழைத்து வந்து விட்டாய். வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள். வாருங்கள். மீண்டும் அரண்மனைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நல்லதுதான். நீங்கள் அனைவரும் சீக்கிரமே திரும்பி விட்டீர்கள். மாருதி, குருகுலத்தை விட்டு நீயும் இவர்களுடன் வந்து விட்டாயே. நீங்கள் அனைவரும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஜாம்பவான் அவர்களே, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நீங்களாவது கூறுங்கள். அஞ்சனை, குருகுலத்திலிருந்து சிற்றை முடியாமலேயே இவரை அங்கிருந்து அழைத்து வந்து விட்டாய். இவளது தாய்மையை சாதகமாக்கிக் கொண்டு அழைத்து வந்து விட்டாளா? நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்க விரும்புகின்றேன் கேசரி. நீயும் அங்குதானே இருந்தாய். நீயாவது பக்தியுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டிருக்க வேண்டாமா? இவளுக்கு நீ புரிய வைத்திருக்க வேண்டும், இவளை தடுத்திருக்க வேண்டும். தந்தையே, தாங்கள் அஞ்சனையை எதுவும் கூறாதீர்கள். இதில் அஞ்சனையின் தவறு எதுவும் இல்லை. தவறு எல்லாம் நம் விதியின் தவறுதான் தந்தை. விதியின் தவறா? நீ என்ன கூறுகிறாய் மகனே? நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் தந்தையே. இதில் விஷயம் என்னவென்றால், மாருதியின் சிற்றை பாதியில் நின்று விட்டது. ஆனால் இவனுக்கு உண்டான சாபத்தால் என்ன நேரிடுமோ? சாபமா? என்ன சாபம்? நம் மாருதிக்கு சாபம் கொடுத்தது யார்? இப்போது நான் அவனுக்கு சாபம் அளிக்கப் போகின்றேன். இந்த கடமை அவனுடைய சக்திகள் அனைத்தையும் அவன் இழப்பான்.